சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா இதெல்லாம் இப்படி ஆளாளுக்கு அவங்க ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. எங்கேயாவது ஓடிடலான்னு தோணுது. முன்னெல்லாம் பிரச்சனை வெளியில இருந்து வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்னா உட்காந்து பேசுவோம். ஆனா இப்ப குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இல்லைன்னா அப்புறம் என்னதான் பண்றது? இந்த ஆதிய கூட ஒரு கணக்குல சேர்த்துக்கலாங்க. நம்ம பேத்தி இருக்காள, இது எங்க போய் முடிய போறதோ? முடிக்கிறதுக்கு தானே நாம இருக்கோம். இன்னைக்கு அவகிட்ட பேசிதான் ஆகணும். நான் எப்படியாவது பேச வைக்கிறேன் பாருங்க. எப்படி? சீதா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கா போல இருக்கு. அவ என்ன சொல்றாளோ அப்படி நடந்துக்குவோம். சும்மா இருங்க, ஆதி வரம். சீதாமா, பசிக்குது. இன்னைக்கு எதுவும் சமைக்கல. ஏன் ஏன் சமைக்கல? ஓ, கேள்வி வேற கேப்பியா? நான் எதுக்கு சமைக்கணும்னு கேக்குறேன். யாருக்காக சமைக்கணும்? எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சமைப்பேன். சீதாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? நீங்க சொல்லியிருந்தா நான் வெளியில எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆமா, எனக்கு அதுவா வேலை? ஆள் ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு ரூம்ல அடைஞ்சு கிடப்பீங்க. நான் வந்து ஐயா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கல, கடையில ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லணுமா? ஏன் இப்படி பேசுறீங்க? இனிமே அப்படிதான் பேசுவேன். பாட்டி தாத்தாலாம் அது நாங்க அது பாட்டிக்கு பசி தாங்க மாட்டா, மாத்திரை போட்டுக்கணும். அதான் ஏதோ பழைய பிரெட் இருந்தது, ஆளுக்கு 2 தின்னோம். சரி. அப்பா? சீதாமா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்பா? அண்ணன் வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போனாரு? மனசு சரியில்லையா, எங்கேயோ போனாரு. சரி, அவருக்கு சாப்பாடு எப்படி? வர்றப்ப சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்ன பத்தி எதுக்குப்பா நீ கவலைப்படுற? சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? எனக்கு வயிறும் நிறைஞ்சிருக்கு, மனசும் நிறைஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அவ சாப்பிட்டாளா? யாரு? உன் ஃப்ரெண்டா? ஜானுக்கு என்ன, அவங்க அம்மா இருக்கா பாத்துக்கிறதுக்கு. சீதாமா, பவி நான் எங்க இருந்து குடுக்கறது? சமைக்கலன்னு தான் சொல்றேன்ல. அவ என்ன சின்ன குழந்தையா? பசிச்சா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். முடியலனா அதான் போன்ல ஆர்டர் போடுவீங்களே, போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் நீங்க ரொம்ப பண்றீங்க சீதாமா. ரூம் விட்டு வெளியில வராம இருக்கா, அவ எப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா? பசி தாங்குவாளா என்ன? அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே போய் என்னன்னு கேளு, ஆர்டர் போட்டு வாங்கி கொடு. எனக்கு என்ன, நானா வேண்டான்னு சொல்றேன்? ஜானு பார்க்க வந்தியா? இல்ல. என்கிட்ட பேசதான் வந்தியா? ஆமா. சீதாமா இன்னைக்கு சமைக்கல போல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வேணா ஆர்டர் போட்டு விடுறேன். ஓ, சாப்பாடு ஆர்டர் எடுக்கதான் வந்தியா? சொல்லு, சப்பாத்தி வாங்கிக்கட்டுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல, நீ சாப்பிடாம படுக்க கூடாதுல்ல? வேணான்னு சொன்னேன். குழந்தைய கவனிச்சுக்க வேண்டாமா? நீ நைட்ல முடிச்சிருக்க வேண்டியிருக்கும்ல. நீ டயர்ட் ஆயிடுவ, சொன்னா கேளு. ஓஹோ, பாப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக நான் சாப்பிடணும் அப்படிதானே? நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. எனக்கு வேண்டாம், நீ போ. பவி, உனக்கு 2 சப்பாத்தி வேணா? நான்
இங்க பாரு, என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ ப்ளீஸ். சரி, நீ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க. தாத்தா பாட்டி பிரெட் இருக்குன்னு சொன்னாங்க, வேணும்னா நீ அதை சாப்பிடுறியா? இல்ல உனக்கு பசிச்சா ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா நீ அவங்க கிட்ட பேசிக்கோ, நான் போறேன். பாத்தியா ஜானு, என் மேல உள்ள அக்கறையில சாப்பிட்டியான்னு கேட்கல. உனக்காக, உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் சாப்பிடணுமா? அப்படின்னா நீ இல்லனா அவனுக்கு இந்த கேள்வி கேட்க தோணிருக்காதுல்ல. எனக்கு பசிக்கும்னு அவனுக்கு தோணல. எவ்வளவு மாறிட்டான் பாரு. கேட்டியா என்ன சாப்பிடுறாளாம்? இல்ல அப்படி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்ன கேட்டாலும் ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடுறா, என்ன சாப்பிடுறான்னு கேட்டியா? அத கேட்டதுக்கு தான் இப்படி கோவப்படுறான். பசி தாங்களேன்னு தானே கேட்க போனேன். நான் அப்படி நினைக்கிறேன். ஆனா அவன் ஏன் இங்க வந்த வராதங்கிற மாதிரி பேசுறான். இனிமே நான் அவகிட்ட சாப்பாடை பத்தி பேசவே போறது இல்ல. அவ சாப்பிடறா இல்ல பட்டினி கிடக்குறா, எனக்கு என்ன? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நானா உன்னை வந்து கேட்க சொன்னேன்? நான் பட்டினி கிடந்தா உனக்கு சந்தோஷம் அப்படிதானே? நான் அப்படியா சொன்னேன்? பின்ன அதைத்தானே சொல்லிட்டு இருந்த. இப்போ பாத்தீங்களா, 3 பேரும் சாட்சிக்கு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன் அத அவ எப்படி எடுத்துக்கிறா பாருங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்காத. யாரு? நான் நடிக்கிறேனா? ஆமா, நீதான் மாத்தி மாத்தி பேசுற. இங்க பாரு, நான் உள்ள வந்து என்ன கேட்டனோ அதத்தான் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க கிட்ட வேணா கேளு. மாத்தி மாத்தி பேசாத. நீ பேசுறத நான் கேட்டுட்டு தான் வரேன். சீதம்மா, உள்ள அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்காக அவன் ஒண்ணு வரலையாம். ஜானு குட்டி பாவமா, ஜானுவை நான் கவனிக்க முடியாதான். அவன் நடு ராத்திரியில முழிச்சா என்னால பாத்துக்க முடியாம போயிடுமா. அதுக்காக நான் சாப்பிடணுமா. எப்படி பாக்குறான் பாருங்க. சொன்னியா இல்லையா? வாசிகத்தை பேசுற மாதிரி நல்லா திருச்சு பேசுறப்பவே ஜானுவை பாத்துக்கிறதுக்காக சாப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீயும் சாப்பிடுன்னு தானே அர்த்தம். அப்படியா? ரெண்டும் ஒண்ணா? சீதாமா, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றதும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி தரணும், நீங்க நல்லா இருந்தாதான் அதை செய்ய முடியும், அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணா? சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணா? நீங்க சொல்லுங்க தாத்தா. நீ சொல்றத பார்த்தா வேற வேற மாதிரி தாம்மா இருக்கு. அப்படிதான் இவனும் பேசினான். ஹலோ, நான் ஒன்னும் இவ்வளவு அழுத்தமாலாம் சொல்லல. சாப்பிடு, குழந்தையும் பாத்துக்கணும்னு கொஞ்சம் லைட்டா தான் சொன்னேன். அதான் உன் மனசுல இருந்ததுதான் வெளியே வந்துருச்சு. பேசாத. எல்லார பத்தியும் இப்பதான் புரியுது. ஏய், எனக்கு புரியல. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நான் கேட்ட அந்த ஒரு கேள்வியில அப்படி உனக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருச்சு? சுப்பா சாமி, நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். நான் பட்னியாவே கிடக்குறேன்.